ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. சாலமோன் ராஜா மூலமாக பரமபிதா தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கூறுகிறார், கட்டளை நமக்கு விளக்கு போன்றது, வேதம் வெளிச்சம், கண்டித்தலும் தண்டித்தலும் நம்முடைய நல்வாழ்வுக்கு வழியாகும். நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்றும், என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, உன் இருதயத்துக்குள்ளே அவைகளை காத்துக்கொள், அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதி வைத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் என்றும், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும் என்று ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற உபதேசங்கள் போதனைகள் காப்பாற்றும் என்றால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள் நம்ம எவ்விதமாய் காப்பாற்றும், ஆற்றி தேற்றும். உபாகம புஸ்தகத்துல கர்த்தர் மோசையிடம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று தேவன் சொன்னார். நாம் உட்கார்ந்து இருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் படுக்கிற போதும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் உபதேசித்து அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய காரியங்களை போதிக்க வேண்டியது தகப்பனுடைய தாயுடைய கடமை. தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய எந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையிலே நாம் எழுதி அதை அனுதினமும் பின்பற்றி நடக்க அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருந்து இருதயத்திலே இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நாம் நடக்க வேண்டிய பாதையிலே அனுதினமும் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை வழிகாட்டும், போஷிக்கும், நம்மை வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா, அதன்படி நடக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. இருளான இந்த வாழ்க்கையில விளக்காக இருக்கிற உம்முடைய கட்டளைகளையும் வெளிச்சமாக இருக்கிற உம்முடைய வேதத்தின் படியும் நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதம் எங்களுடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறது. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற இந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.